வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். உங்க பணத்துக்கு வர்ற மிகப்பெரிய ஆபத்து எங்கேயோ இருக்கிற ஒரு ஹேக்கர் கிட்ட இருந்து இல்ல. நீங்க ரொம்ப நம்புற உங்க பேங்க்ல வேலை செய்யற ஒரு ஆள் கிட்ட இருந்தே வரலான்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, ஒரு மிகப்பெரிய சைபர் கிரைம் ஆபரேஷனை பத்தி விரிவா பார்க்கலாம். இந்த முழு விஷயத்தையும் புரிஞ்சுக்க ஒரே ஒரு நம்பர் போதும். அந்த நம்பர் 32. ஆமா, 32. இது வேற எதுவும் இல்ல. ஒரே ரெய்ட்ல சைபர் கிரிமினல்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அரெஸ்ட் ஆன பேங்க் ஊழியர்களோட எண்ணிக்கை, மேனேஜர்கள், கிளார்க்குகள், கேஒய்சி பார்க்குற ஸ்டாஃப்னு எல்லாரும் இதுல அடக்கம். சரி வாங்க, இதுக்குள்ள என்னதான் நடந்திருக்குன்னு ஆழமா பார்ப்போம். அதாவது இது வெளியிருந்து நடந்த தாக்குதல் இல்ல, உள்ள இருந்தே குத்துன மாதிரி. நாம பேங்க் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே இது கேள்விக்குள்ளாக்குது. இந்த மாதிரி உள்ளிருந்து வர்ற துரோகம் ஒரு பெரிய தேசிய பிரச்சனையோட ஒரு சின்ன பகுதி தாங்க. ஹோம் மினிஸ்ட்ரி கணக்குப்படி ஒரே வருஷத்துல சைபர் மோசடியால இந்தியா இழந்த தொகை எவ்வளோ தெரியுமா? 22,495 கோடி ரூபாய். நினைச்சு பார்க்கவே தலை சுத்துது இல்லையா? சரி, இவ்ளோ பெரிய மோசடியை இவங்க எப்படி செஞ்சாங்க? இத புரிஞ்சுக்கணும்னா நாம் அவங்களோட கிரைம் ஃபேக்டரிக்குள்ள போய் அவங்க பயன்படுத்தின ஒரு முக்கியமான டூலை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ஆரம்பிக்கிறது இந்த மியூல் அக்கவுண்ட்ல இருந்து தான். அதாவது கோவேறு கழுத மாதிரி. இது திருட்டு பணத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறதுக்கு தற்காலிகமா பயன்படுத்துற ஒரு பேங்க் அக்கவுண்ட். உண்மையான திருடன் யாருன்னு மறைக்கிறதுக்கு இதுதான் மொதப்படி. இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. மொபைல் கடையில இருக்க ஒரு ஏஜென்ட் திருடின கேவைசி டாக்குமெண்ட்டை வச்சு ஒரு சிம் கார்டை இஷ்யூ பண்றாரு. அந்த சிம்மை வச்சு ஓடிபி வாங்கி ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஆக்டிவேட் பண்றாங்க. இங்கதான் நம்ம பேங்க் ஊழியர் உள்ள வராரு. அந்த கோஸ்ட் சிம் நம்பரை வச்சு ஒரு மியூல் அக்கவுண்ட்டை திறந்து கொடுக்குறாரு. திருட்டு பணம் அந்த அக்கவுண்ட்டுக்குள்ள வந்ததும் உடனே அதை எடுத்துடுறாங்க. பாத்தீங்களா, டெலிகாம் ஏஜென்ட் பேங்க் ஊழியர்னு ஒரு சங்கிலி மாதிரியே செயல்படுறாங்க. இந்த மியூல் அக்கவுண்ட்டை வச்சு என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க. பிக் பச்சரிங்னு சொல்றாங்க. அதாவது ஒரு போலி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் மூலமா வாரக்கணக்கா பேசி நம்பிக்கையை உருவாக்கி அப்புறம் மொத்த பணத்தையும் சுருட்டிடுறது. இல்லனா பேங்க்ல இருந்து பேசுற மாதிரி பேசி உங்க ஆதார்ல பிரச்சனைன்னு சொல்லி ஓடிபி வாங்கி பணத்தை எடுக்கிறது. உச்சகட்டமா போலீஸ் மாதிரி வீடியோ கால்ல வந்து உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லி மிரட்டி பணம் பறிக்கிறது. இதுக்கெல்லாம் பேக் எண்டா இருக்கிறது அந்த மியூல் அக்கவுண்ட்ஸ் தான். சரி, இவ்வளோ பெரிய ஒரு குற்ற நெட்வொர்க்கை எப்படி ஒரே ஒரு போலீஸ் ஆபரேஷன் மூலமா தட்டி தூக்குனாங்க? வாங்க அந்த 9 மாநில வேட்டையை பத்தி பார்ப்போம். தெலுங்கானா சைபர் செக்யூரிட்டி பியூரோ சும்மா ஒத்த புகாரை விசாரிக்கல. அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா வேலை செஞ்சாங்க. ஒரே மாதிரி வர புகார்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து டேட்டா அனலிட்டிக்ஸ் மூலமா ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சாங்க. அப்பதான் அவங்களுக்கு 850 கேஸ்களுக்கும் சம்பந்தப்பட்ட 350 மியூல் அக்கவுண்ட்டுகள் சிக்கியிருக்கு. அதுக்கப்புறம் 16 ஸ்பெஷல் டீம் அமைச்சு 9 மாநிலங்கள்ல ஒரே நேரத்துல 7 நாள் ரெய்டு நடத்தி 52 பேரை கைது செஞ்சாங்க. இதுதான் இந்த ஆபரேஷனோட மாஸ்டர் பிளான். இப்ப நீங்க பாக்குறது அந்த ஆபரேஷனோட உண்மையான வெரிஃபிகேஷன் லெட்ஜர். இதுல பாருங்க, 52 அரெஸ்ட், 150 கோடி ரூபாய் மோசடின்னு ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் ரொம்ப துல்லியமா ஆவணப்படுத்தியிருக்காங்க. இது வெறும் வாய்வார்த்தை இல்ல, எல்லாம் ரெக்கார்டு. இந்த ரெய்டுகள்ல போலீஸ் கையில என்னெல்லாம் சிக்கிச்சுன்னு பாருங்க. வெறும் 26 மொபைல் போன்கள் மட்டும் இல்ல, அவங்க தொழிலுக்கு தேவையான ஆயுதங்களான 21 போலி கம்பெனி ஸ்டாம்புகள், 14 செக் புக்ஸு, அப்புறம் அந்த 350 மியூல் அக்கவுண்டோட மொத்த விவரங்களும் கிடைச்சிருக்கு. ஓகே, 52 பேர் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. ஆனா இந்த கதையோட உண்மையான அதிர்ச்சி இனிதான் ஆரம்பிக்க போகுது. இந்த சிஸ்டம் எவ்வளவு ஆழமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு இப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இங்கதான் விஷயமே இருக்கு, நல்லா கவனிங்க. நேஷனல் கிரைம் டேட்டா படி இந்தியால ஃபைல் ஆகிற ஒவ்வொரு 100 சைபர் கிரைம் கேஸ்லயும் வெறும் 3 கேஸுகளுக்கு கூட தண்டனை கிடைக்கிறதில்ல. ஆமா, 97% அதிகமான கேசுகளில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதே இல்லை. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, இது நம்ம சிஸ்டத்தோட ஒரு பெரிய தோல்வி. கைது பண்றது நியூஸ்ல வருது, ஆனா தண்டனை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த மாதிரி தப்பிச்சிடலான்னு ஒரு தைரியம் இருக்கிறதால தான் இந்த கிரைம் ஃபேக்டரிஸ் எல்லாம் இவ்ளோ துணிச்சலா செயல்படுது. இந்த நிலைமையில போலீஸ் அவங்க வேலையை செய்யட்டும். ஆனா நம்மள நாமளே பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல்ல பார்சல் ஸ்கேம். உங்களுக்கு ஃபெடெக்ஸ்ல இருந்தோ இல்ல கஸ்டம்ஸ்ல இருந்தோ கால் பண்ணி உங்க பேர்ல ஒரு பார்சல் வந்திருக்கு, அதுல சட்டவிரோத பொருள் இருக்குன்னு சொன்னா உடனே உஷாராயிடுங்க. உண்மையான கஸ்டம்ஸ் ஆபீஸோ கொரியர் கம்பெனியோ மிரட்டி ஃபோன் பண்ண மாட்டாங்க, லெட்டர் தான் அனுப்புவாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிடுங்க. அடுத்து ஓடிபி ஸ்கேம். ஒரு பேங்க் அதிகாரி ஃபோன் பண்ணி உங்க ஆதார் ஒரு கிரைம்ல லிங்க் ஆகியிருக்கு, அதை சரி பண்ண ஓடிபி சொல்லுங்கன்னு கேட்டா 1 நிமிஷம் கூட யோசிக்காதீங்க. உங்க பேங்க், போலீஸ் இல்ல ஆதார் ஆபீஸ்னு யாருமே ஃபோன்ல ஓடிபி கேட்க மாட்டாங்க. அது உங்க டிஜிட்டல் கையெழுத்து மாதிரி. ஜெனட்டிக்கு யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. கடைசியா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்.
ஒரு ஆபீசர் உங்களை வீடியோ கால்ல வர சொல்லி யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு மிரட்டி உங்களை டிஜிட்டலா அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு சொன்னா பயந்துடாதீங்க. இது முழுக்க முழுக்க சைக்காலஜிக்கல் கேம். இந்தியாவுல எந்த போலீஸும் ஸ்கைப்லயோ வாட்ஸ்அப்லயோ அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. போனை கட் பண்ணிட்டு உடனே 112க்கு டயல் பண்ணுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகமான கால் வந்தாலும் இல்ல நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்க அழைக்க வேண்டிய ஒரே நம்பர் இதுதான் 1930. இது நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் ஹெல்ப்லைன். மறக்காம உங்க போன்ல இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆபரேஷன் ஆக்டோபஸ் 2.0 பேங்கிங் சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஓட்டையை வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. சரி, 32 வங்கி ஊழியர்களை கைது செஞ்சாச்சு. இது ஒரு நல்ல ஆரம்பம்தான். ஆனா அவங்க இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு வழிவகுத்த அந்த சிஸ்டத்தை யாரு கேள்வி கேட்பாங்க? இது மறுபடியும் நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமா?